ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கலியில் நாம் என்ன செய்யணும்? பாவங்களை செஞ்ச பிறகு தான் இந்த பலனெல்லாம் நாம் தேடுறோம். அது வரைக்கும் நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணுங்கிறது நம்ம மனசுக்கு தெரிஞ்சாலும் அதை தான் நாம் செய்கிறோமா? இல்லை. அதனால் அதனோட பலனெல்லாம் நாம் அனுபவித்து தான் கழிக்கணும். அந்த நினச்ச பாவங்களில் இருந்து விலகி வாழறது தான் அது நல்லது. அந்த கலியோடைய சிறந்த அனுகூலம் எதுன்னா நாமஸ்மரணை. ஒரு சமயம் பரீட்சித்து வேட்டையாட போகிறார். காட்டில் களைப்பாருது. அப்போது பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்குள்ளே போகிறார். அங்கே மெய்மறந்து ஒரு முனிவர் தவம் இருக்கார். அவர் உண்மையில் நிஷ்டையில் இருக்காரா அப்படின்னு இவருக்கு செக் பண்ணணும். உடனே வெளியில் இருந்த ஒரு பாம்பை வில்லால் எடுத்து கழுத்தில் போட்டு அந்த நகரத்தை ஆசிரமத்தை விட்டு வெளியில் வரார். அப்போது அந்த ஆசிரமம் அந்த முனிவர் இருக்கார் இல்லையா, புத்திரன் தன்னோட நிஷ்டையில் இருக்கிறதையும் பார்த்து அவர் கழுத்தில் ஒரு உயிரற்ற பாம்பு கிடைக்கிறதையும் பார்த்து அந்த முனிவரோட புத்திரனுக்கு கோபம் வருது. அவரை கண்கள் செவக்க கௌசிக நதியில் இறங்கி ஆச்சமனம் செஞ்சு தந்தையை அவமதித்த அந்த அரசன் இன்னிலேருந்து 7வது நாள் என்னால் தூண்டப்பட்ட தக்ஷகன் அப்படின்னு அந்த கொடிய சர்ப்பம் தீண்டி இறக்கணும் அப்படின்னு சாபம். அப்புறம் இந்த பாம்பட கழுத்தை கண்டு துக்கத்தோட கதறி அழறான். சப்தம் கேட்டு விழித்த அந்த முனிவரோ பாம்பை எடுத்து எரிஞ்சிட்டு தன்னோட புத்திரன் மூலம் இது நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அந்த புத்திரனை கொண்டாடாமல் அரசர் வந்தபோது உபசரிக்காமல் இருந்ததுக்கும் தன்னோட புத்திரன் அவருக்கு இட்ட சாபத்தையும் கண்டு வருத்தமாறார். மன்னனுக்காக பச்சாதாபம் அடைகிறார். அரசன் செஞ்ச தவற மறந்துட்டார். மன்னன் பரீட்சித்தோ தன்னுடைய பிழைப்புக்கு வருந்தி தவறு செய்த அவனுக்கு ஏற்படக்கூடிய விபத்தை பற்றியும் அவனோட ராஜ்யம் செல்வம் எல்லாத்தையும் அழிஞ்சிடும்னு எண்ணி சிந்திக்கிறார். மேலும் ரிஷி சாபம் சில பேருக்கு அனுகூலமாக இருக்கும், அது நமக்கு அனுகூலம்தான். உலகில் பற்று கொண்டு இந்த விரக்தி அடையாமல் இருக்கா பாரு தக்ஷன் மாதிரி, அவெல்லாம் தேவைதான். அதனால் அந்த அக்னியால் தன்னோட பாவங்களெல்லாம் தொலையும்னு மகிழ்ச்சியாரார். இகப்பர சுகங்கள் அநித்தியம், எல்லாமே நமக்கு சத்தியம் கிடையாது. இதுதான் நமக்கு நித்தியம் கிடைக்குங்கிறத நாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் எப்போ வேணால் போகும், நம்மளை விட்டு அநித்தியம் ஆகும். அதனால் அதுலேருந்து கிருஷ்ண சரணங்களை தியானிச்சுட்டே கங்கை கரையில் பிரவேசம் செய்கிறார் பரீட்சித்து. புறப்படுற அந்த நேரத்தில் அத்திரி, பிருகு, வசிஷ்டர், ஆங்கிரீஷர், தேவலர், மைத்ரேயர், நாரதர், பரத்வாஜர் இவா எல்லா ரிஷிகளும் அங்கே வரா. அவளெல்லாம் தக்க வகையில் உபசரித்து சொல்கிறார், உங்களுடைய தரிசனம் எனக்கு பாக்கியம். வைராகியம் ஏற்படணும்னா பிராமண சாபத்தை பகவான் அருள்றார். தங்களையும் கங்காதேவியையும் வணங்குறேன். தக்ஷன் என்ன தண்டிக்கட்டும். முனிவர்களோட ஹரிநாம கீர்த்தனை செய்யுமாறு தனக்கு எப்பிறவியிலும் கிருஷ்ணனோட பக்தி குறையாமல் இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறார் பரீட்சித். அப்போது அரச புத்திரன் ஜனமேஜனிடம் ஒப்படைச்சு கங்கை கரையில் வடக்கு நோக்கி தர்பாசனத்தில் அமர்றார். ஷியாமல வர்ணமேனி, அதோட ஷியாமல புன்சிரிப்பு தவழ ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கார். ஆசனத்தில் இருக்க செய்கிறார். பரீட்சித்து அவரை நோக்கி ஆத்மஸ்வரூபியான அவர் அனைவரையும் தூய்மையாக்கி விட்டதாக சொல்கிறார். மரண சமயத்தில் அவரோட தரிசனம் கிடைச்சது கிருஷ்ணன் அருள் தான் அப்படிங்கிறார். பரீட்சித்தோ அவரை தனக்கு குருவாக இருந்து அந்த மரண தருவாயில் உபதேசம் செய்ய வேண்டுறார். மரண தருவாயில் இருக்கிறவன் எதை செய்யணும், என்ன கேட்கணும், எதை ஜபிக்கணும், யாரை பஜனை செஞ்சு உபாசனை செய்யணும், செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு அந்த சுகபிரம்மக்கிட்ட வேண்டிக்கிறார். மிக்க மகிழ்ச்சி கொண்ட அவர் சொல்கிறார்,
எல்லாருக்குமே, நமக்கும் தான். அவர் சொல்கிற பதில் என்ன? பரீட்சித்துக்கு சுகதேவர் மகிழ்ச்சியோடு சொல்கிறார், பரதகுல சிரேஷ்டனே, மோட்சத்தை விரும்புகிறவன், ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்தில் சிரவணம் செய்கிறவன், அவனோட லீலைகளையே கானம் செய்து அவனோட நினைவுகளையே இருக்கிறவன், ஸ்ரீமன் நாராயணனுடைய நினைவு கட்டாயம் வரும். இது அவனோட பிறவி பயன். இது அத்தனையும் இன்பத்தை அளிக்கிறது ஸ்ரீமத் பாகவத புராணம்தான். வேதத்துக்கு சமமானது இந்த பாகவத புராணம். புரு ப்ளஸ் ஆத்மா, புருஷாத்மா, இந்த பக்தியான உனக்கு இதை நான் அளிக்கிறேன். பகவத் சரித்திரத்தில் ஈடுபாடு கொண்டவருக்கு வெகு விரைவில் முகுந்தன் கிட்ட இணையற்ற பக்தி. கர்வாங்கன் என்ற ராஜரிஷி ஒரு முகூர்த்த காலமே ஆயுள் பாக்கி இருந்த நிலையில் ஆசைகளை துறந்து சர்வசங்க பரித்தியாகம் செய்து ஹரியோட சரணங்களையே தியானித்து பயமில்லாமல் இருந்தாக்க அவனுக்கு ஒரு சாயுஜ்ய பதவி நிச்சயம் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். உனக்கோ இன்னும் 7 நாள் இருக்குது. சரீர உறவுகளில் பற்றுதலை எல்லாத்தையும் நீக்கி அந்த வைராக்கியத்தை அடைஞ்சுக்கோ. புண்ணிய நதிகளில் தீர்த்தங்களில் நீராடு. தூய்மையான ஏகாந்தமான ஒரு இடத்துல ஆசனமத்தில் உட்காந்து பிராணாயாமம் செஞ்சு மனதை கட்டுப்படுத்தி பகவானுடைய மங்கள ஸ்வரூபம் உன் கண்ணு முன்னாடி வரமாறி செய்ய. அதனால் ஏற்படுற ஆனந்தம் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரமபத இடமான இடத்துல உனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு இவர் திரும்ப கேட்குறார். சுகமான இருக்கையில் அமர்ந்து புலன்களை அடக்கி சுவாசத்தை ஒழுங்காக்கி பகவானோட ஸ்தூல வடிவத்தில் மனதை செலுத்தி இந்த பிரபஞ்சமே பகவானுடைய விராட ஸ்வரூபம், அதனுள்ள 7 ஆவரணங்கள் அடக்கம் அப்படின்னு நீ சத்தியஸ்வரூபியாக அந்த ஆனந்த வடிவத்தை நீ மனசில் பரம்பொருளை தியானத்துக்கு கொண்டு வந்தாக்க அந்த திவ்ய வடிவத்தை தான் நீ பூஜிக்கணும். அந்த ஸ்ரீஹரியவே இடைவிடாத பூஜிக்கணும். அவர் தான் சர்வ மங்களங்களையும் உனக்கு தரவல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கச்சக்கர கதாபாணியாக உனக்கு சதுர்புஜ மூர்த்தியாக பரம புருஷனே உனக்கு நேர வந்து உனக்கு ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே இவரோ அவர் சொன்னதை எல்லாத்தையும் இடைவிடாமல் செய்கிறார். பகவானோ தன்னுடைய மாய சக்தியால் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு அதை அறிய விரும்பி அதை சொல்ல வேண்டி முனிவரை வேண்டுறார். அப்போ பரீட்சித்தை நோக்கி சுகமுனிவர் சொல்கிறார், ஸ்ரீஹரி யார்? ஸ்வயம்புவான பிரம்மதேவருக்கு உபதேசித்ததை அவர் நாரதருக்கு உபதேசிக்கிறார். அந்த மாதிரி உபதேசித்தவர் தான் உமக்கு சொல்கிறேன் அப்படின்னு சுகமுனி பரீட்சித்துக்கு சொல்கிறார். நாரத முனி பிரம்மதேவன்கிட்ட ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்க வேண்டும் போது அவரே சிருஷ்டிகர்த்தாவாக இருந்தும் அவரை காட்டிலும் உள்ள ஈஸ்வரர் வேறாக இருக்கார். அவர் தான் பிரம்மதேவர். என்னை காட்டிலும் ஆதாரமாக இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். இவ்வுலகம் முழுவதும் திவ்ய பரவாசுதேவனுடைய சக்தியினால் விளங்கின்னு இருக்கும்போதே அண்ட சராச்சரங்கள் அவருடைய திவ்ய விபூதிகள் சக பிரபஞ்ச சிருஷ்டிகளுக்கும் காரணக்கர்த்தாவாக விளங்குகிற வாசுதேவகரை தியானித்து நாமளும் இந்த பதவியை அடையணும். அவ்வளவு மகிமை வாய்ந்திய பகவானுடைய லீலா வினோதங்களெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு நாரதர்கிட்ட பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் பகவானுடைய அவதாரங்கள் கணக்கில் அடங்காதது, அதில் முக்கியமானது ஒரு சிலவற்றை உனக்கு சொல்கிறேங்கிறார். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை. வாழ்க வளமுடன்.